முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டீம் ஃபாலோ பண்ணி ஒரு முக்கியமான இடத்த சோதனை பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள். இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிக்கியிருக்கதாகவும் மிகப்பெரிய ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்காக மோடியை பார்க்க டெல்லிக்கு போனாரு அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் பலவிதமான கேள்விகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் மோடியை பார்த்துட்டு ஒரு 5 விதமான முக்கியமான கோரிக்கையை அங்க வச்சிருக்காராம். இந்த கோரிக்கைகளை எனக்கு உடனடியாக நிறைவேற்றணும். இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எனக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசிட்டு வந்ததா ஒரு தகவல் இணையத்துல வெளியாயிருந்துச்சு. அதை தொடர்ந்து விஜய் அவர்கள் தமிழ்நாடு வந்த உடனே சிறப்பு அதிகாரிகளை கூப்பிட்டு வைத்து ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல அவருக்கு ஏற்கனவே சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அங்க நிறைய பணம் அதாவது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த நீங்க உடனடியாக சோதனை பண்ணுங்க. இந்த தகவல் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ ரொம்ப சீக்கிரட்டா போய் இதை சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ணும்போது சரியான ஆதாரம் கிடைச்சது அப்படின்னா அது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிடுங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி அவங்கள தாராளமா கைது பண்ணலாம். அதுக்கான முழு பர்மிஷன் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஏற்கனவே விஜய் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு இப்போ இன்னைக்கு அதிரடியா ஒரு பண்ணை வீட்டை சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணை வீட்டை சோதனை பண்ணியதுல அங்க ஒரு பாழடைந்த கிணறும் இருந்திருக்கு. அந்த கிணறுக்குள்ள கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு மேலான தங்கம், அப்புறம் பணம், அப்புறம் மிக முக்கியமான அரிய வகை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அத எல்லாத்தையுமே அவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பண்ணது மட்டும் இல்லாம அந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருந்த நபர்களை கூப்பிட்டு அவங்கள விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. இது யாருடைய இடம் அப்படின்னு விசாரிக்கும் போது இது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இடம்தான் அப்படின்னு அவங்க ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. ஏன்னா இது யாருடைய இடம் தெரியாமலே அவங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன குழு வைத்துதான் அவங்க இந்த இடத்த சோதனையும் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியில திமுகவில் இருக்கிற ஏதோ ஒரு அமைச்சருடைய இடமா இருக்கலாம் இது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைச்சது. ஏன்னா திமுக கடந்த 5 ஆண்டுல ஆட்சியில நிறைய ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதனால இது ஏதோ ஒரு முக்கியமான எம்எல்ஏ இல்ல அமைச்சர் இடமா இருக்கும் அப்படின்னு இவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல சிக்கியிருக்கிறது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்குமே தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த சிறப்பு நிலை அதிகாரிகளே எல்லாருமே அதிர்ந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனடியாக இந்த தகவலை நேரா வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் கிட்டையும் பகிர்ந்திருக்காங்க. விஜய் அவர்களும் இந்த செய்தி கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. சோ ஊழல் பண்ணது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது எம்எல்ஏவோ இல்ல அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ யாரா இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி மக்கள் பணத்தை திருடினவங்க கண்டிப்பா அவங்களும் ஒரு திருடர்கள் தான், அவங்களும் ஒரு குற்றவாளி தான். அவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய பணங்களை மீட்டெடுத்து பறிமுதல் பண்ணுங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, சரியான ஆதாரம் தான் நீங்க கைது பண்ணலாம். பின்பு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த சிறப்பு அதிகாரிகளுக்கு இப்போ விஜய் அவர்கள் முழு அனுமதியும் கொடுத்திருக்காராம். அதன் அடிப்படையில இப்போ ஆதாரங்கள் எல்லாமே திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிறப்பு அதிகாரிகள். அதன் அடிப்படையில இப்போ திமுகவுடைய முக்கிய முன்னாள் முதலமைச்சர், மிக முக்கியமான சில அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.